காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் வீணாகும், கைவசதி கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை முழு சபையும் தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள். எத்தனை பேர் சொல்றீங்க அதை விட ஒரு ஹாப்பி இந்த உலகத்துல இல்ல? கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை வந்துருங்கப்பா. இயேசுபாட்ட இன்னும் யாராவது ஒப்பு கொடுக்காம இருப்பீங்கன்னா, அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் ஏராளமான அடக்க ஆராதனைக்கு போவேன் சபையே. சில மரணத்துல போய் நின்று அழுவேன். எத்தனை நாள் இந்த அண்ணன்ட சொன்னேன், இந்த ஐயாட்ட சொன்னேன், இந்த அக்காட்ட சொன்னேன், இந்த அப்பா அம்மாட்ட சொன்னேன், எத்தனை முறை இந்த வாலிப தம்பிட்ட சொன்னேன். ஒரு நாள் கூட சப்தத்தை கேட்காம இப்படியே ஒரு துன்மார்க்க வாழ்க்கையோடு செத்து விட்டாங்களே. எல்லாரும் அழுவாங்க, ஆனா ஊழியக்காரனாய் ஜெபிக்க தெரியல, எந்த போஷனை எடுத்து வாசிக்கணும்னு தெரியல. மோசையின் சரீரத்திற்கே இவ்வளவு பெரிய டக்கா போர்னா நம்மள அவன் சும்மாயா விட்டு வைப்பான்? கருணையின் அழைப்பினா மரண நேரம் வருகையில், கடைசியா கருணையின் அழைப்பினா மரண நேரம், சுற்றத்தா சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, சுற்றத்தா சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை கைவசதி தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் ஆவியானவர் நிறைய பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாராவது இந்த இடத்துல இனி வேணாம் பாஸ்டர், இன்றைக்கு நான் எதையும் முன்பின் யோசிக்காம
இன்றைக்கு நான் என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் நான் இனி இயேசுவுக்கு சொந்தமாய் மாற விரும்புகிறேன். இயேசு ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் வந்தால் நான் சிக்கிவிடக் கூடாதுப்பா, நான் திணறி விடக் கூடாதுப்பா, நான் வந்து தட்டிட்டு நிக்க கூடாதுப்பா, நான் வந்து கெஞ்சிட்டு நிக்க கூடாதுப்பா, என்னை அப்படியே இழுத்து கொண்டு போயிருவாப்பா சாத்தா. அந்த வாழ்க்கை வேண்டாப்பா. இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற யாராவது இருப்பீங்கன்னா வெக்கப்படாம மேடைக்கு வரலாமா? வெக்கப்படாம முன்ன வரலாமா? வெக்கப்படாம இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இனி என் வாழ்க்கை இயேசுவுக்கு தான். எனக்கு இந்த உலகம் வேண்டாம். கதவு பூட்டப்படுவதற்கு முன்பாக நான் உள்ள போய் ஆகணும்ப்பா. நான் ஒரு ஆயத்தம் உள்ளவனா இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க வெக்கப்படாமப்பா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் சொல்லுது, மனிதனுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கையிட வெக்கப்படுவாயானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீ நிற்கும் போதும் உன்னை அறிமுகப்படுத்த நான் வெக்கப்படுவேன் சொல்றியா? வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பா. வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பாய். ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை. ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை. இரண்டு கை மகிமையில். இன்னும் யாராவது என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, காலம் செல்லாது, காலம் செல்லாதுப்பா. நல்ல நாள். வெக்கப்படாம யாராவது நினைப்பீங்க, என் அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும். உங்க அப்பா உங்களை ரட்சிக்க முடியாது, உங்க அம்மா ரட்சிக்க முடியாது, உங்க புருஷன் உங்களை ரட்சிக்க முடியாது, உங்க மனைவி ரட்சிக்க முடியாது, உங்க பிள்ளைகளால் உங்களை ரட்சிக்க முடியாது. உங்களை ரட்சிக்கிற ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான்ப்பா. நல்ல நாள் பாக்கிய. 3 பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்று முதல் நான் இயேசுவோடு வாழ விரும்புகிறேன். எனக்கு கதவு அடைக்கப்படும் முன்பு எனக்கு உள்ள பிரவேசித்தாகணும். அன்றைக்கு அவர் சொன்னது உண்மையானால் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையும் நடக்க போகுது, நிறைவேற போகுது. யாரையாவது பார்த்து பயந்து வெக்கப்பட்டு யாராவது இருப்பீங்கன்னா இதுவே உனக்கு கர்த்தர் கொடுத்த தருணம். வந்து விடுப்பா. ஜெபிப்போமா? அப்படியே கைய வசத்தி ஊழியர்களாக நாங்க ஒப்பு கொடுத்த 3 தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். இன்று முதல் பரலோகத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம். ஆவியானவர் சபையிலே அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உள்ளங்களை உடைத்து கொண்டிருக்கிறார். உள்ளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். இனி யாராவது, இன்னும் யாராவது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த உம்முடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளுக்காக இன்று முதல் இந்த பிள்ளைகள் இந்த சபைக்கு தூணும், சத்தியத்திற்கு சாட்சிகளும், உலகத்தில் பல கோடி ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிற ஒரு பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அநேகர் உம்முடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறுகிற அந்த ஞான ஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படி உள்ளங்களை கர்த்தர் உடைப்பீராக. Yes Lord. சபையை ஆசீர்வதியும், சபையின் போதகரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், சபை ஜனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு கரத்தில் சமர்ப்பிக்கிறேன்ப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.